மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் பேசிட்டு வரோம். 100 நாட்கள் நம்ம நிகழ்ச்சியை திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மாதிரி புது புது தலைப்பான படிப்புகள் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த துறையில் எதிர்காலம், எந்த படிப்புக்கு வேல்யூ அதிகம் அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசின் 4 முதல்வன் திட்டம், தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க திட்டம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெண்களுக்காகவே உயர்கல்வி சம்பந்தமாகவும், அதே நேரத்தில் அவங்க வேலை வாய்ப்பு, அதே நேரத்தில் அவங்க அடுத்தடுத்த கட்டமாக போகிறதுக்காக அவங்க எப்படி தொழில் முனைவோர் ஆகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வராரு நம்மளுடைய விருந்தினர். யாருன்னு கேட்டிங்கன்னா, திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் கல்வியாளர். அவங்களை வரவேற்று விட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். அதுக்கு முன்னாடி நேர்களாகிய நீங்கள் திரையில் தெரியக்கூடிய என்னை தொடர்பு கொண்டு உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை கேட்டு பயன்பெறலாம். அதே நேரத்தில் உங்களுக்காக ஒரு QR கோட் நம்ம திரையில் வச்சிருக்கும். அந்த கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். விருந்தினரை வரவேற்று விட்டு நிகழ்ச்சிக்குள் போகலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ என்னோட முதல் கேள்வி என்னன்னா, மாணவர்கள் பள்ளியில் சேர்றாங்க, பள்ளிக்கு அப்புறம் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு அப்புறம் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் கற்றுக்கணும்னா என்ன பண்றது? அருமையாக நல்ல ஒரு கேள்வி. இதை தான் நான் யோசிச்சு ஒரு மெத்தடே கொண்டு வந்தேன். என்ன மெத்தட் சார்? அதுதான் ட்ரிபிள் இ மெத்தட் அப்படின்னு. நீங்கள் ட்ரிபிள் இ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சார், படிப்பு சார். நம்ம எந்த துறையில், ஒரு இன்ஜினியரிங்கில் அது ஒரு துறை, ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் இ மெத்தடு இன்னைக்கு நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கே இந்த மெத்தடு தான் பதில் சொல்லுன்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னோட தேடலில் இது உதித்தது, அப்படி தான் நான் சொல்லலாம். ஒரு மெத்தடு எப்படின்னா, இந்த மெத்தடு உருவானதுக்கு முக்கியமான காரணம் ஒரு விளையாட்டுலேருந்து தான். ட்ரை அத்லான் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருக்குது. 3 விதமான விளையாட்டை உள்ளடக்கியது. அதே போல தான் அந்த 3 விதமான விளையாட்டை உள்ளடக்கி அதை சக்ஸஸ் பண்ணுறவன் தான் சிறந்த ஒரு வீரராக இருக்கார். அப்போ அதுதான் என்னோட நோக்கமாக இருந்தது. அப்போ கல்வி, நம்ம மாணவர்கள்கிட்ட நல்லா படிக்கிறாங்க, கல்வி +2 வரை நல்லா படிச்சிடுறாங்க, அடுத்து கல்லூரியும் போகிறாங்க, ஒரு டிகிரி வாங்கிடுறாங்க. ஆனால் வேலை வாய்ப்பு கிடைக்கலங்கிறாங்க, எனக்கு வேலை கிடைக்கலங்கிறாங்க, நான் படித்தது எனக்கு யூஸ்ஃபுல் இல்லை, அடுத்து வேற ஏதோ துறைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் யதார்த்தமாக களத்தில் என்னை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதை யோசிச்சு தான் இந்த மெத்தட் கொண்டு வந்தேன். அதுதான் ட்ரிபிள் இ ஃபார் எஜுகேஷன், இ ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி, இ ஃபார் என்டர்பிரினர். கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் முனைவு, இது 3 தேவை. நீங்கள் லாஸ்ட்டாக ஒன்று கேட்பீங்க, சார் இந்த தொழில் முனைவு என்னன்னு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, சார் கல்வியை பற்றி தெரியும் சார், கல்வி வேலை வாய்ப்பு போயிட்டோம், இந்த தொழில் முனைவு எதுக்கு நீங்கள் சேர்த்தீங்கன்னா, இந்த உலகம் தொழில் முனைவோர்களை சார்ந்து தான் இந்த 2 துறையையும் கையாளுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய தொழில் முனைவோர்கள் இந்த கல்வியையும் வேலை வாய்ப்பை ஒட்டி தான் பல நிறுவனங்களை கட்டமைக்கிறாங்க. அப்போ அவங்க நல்லா இருந்தால், அவங்கள பற்றி தெரிஞ்சால் தான் இவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பும் அந்த துறை சார்ந்த படிப்பும் சேர்த்து படிக்கும்போது மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்கிறது தான் அந்த ட்ரிபிள் இ மெத்தடோட நோக்கம். நல்ல சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். நேயர் வணக்கம். உங்களுடைய பேர், எங்க இருந்து பேசுறீங்க? சார், என் பேர் வித்யா. சொல்லுங்க வித்யா, எங்க இருந்து பேசுறீங்க? தென்காசில இருந்து. நல்லது வித்யா, தொடர்பு கொண்டதுக்கு. உங்களுடைய சந்தேகம் என்ன சார் கேட்கலாம்? சார், சொல்லுங்கம்மா. லா படிச்சா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாமா? என்னம்மா, நல்லா தெளிவா கேளுங்க. லா படிச்சா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான நல்ல கேள்வி. நீங்க படிக்க போறீங்களா லா? இப்ப நீங்க 12th, நீங்க என்ன ஸ்டூடெண்ட்? +2 முடிச்சிருக்கீங்களா இல்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்களா? சார் 12th முடிச்சிருக்கேன், BA LLB படிக்கலாம். வெரி குட். நல்ல நோக்கம், நல்ல அருமையான ஒரு படிப்பு அது. அதுவும் பெண்கள் படிக்கும்போது மிக்க மகிழ்ச்சியா இருக்குமா எனக்கு கேட்கறதே. குழு குற்றாலம் உள்ள தென்காசி மாவட்டத்திலேருந்து நீ பேசுற, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞராக வேணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா அதாவது லா படிச்சுட்டா UPSC, இது என்ன கேள்வி? நம்ம சட்டத்திட்டங்கள் அதுல தானே வருது. நீங்க இந்தியன் அட்மின் சர்வீஸ்ல, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், எந்த சர்வீஸ் போனாலும் அது கூடுதல் மதிப்பு உங்களுக்கு. நீங்க கண்டிப்பா நீங்க படிச்சுக்கிட்டே UPSC எக்ஸாமுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க கூடிய விரைவில் ஒரு ஆட்சி பணிக்கு நீங்க அமையணுங்கிறத என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
நல்லது சார், நேருக்கும் நன்றி. சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஸோ அதற்காக தான் நாங்கள் அந்த ட்ரிபிளியை கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணித்து அதை மாணவர்களை கொண்டு போயிட்டு சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த துறையில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அந்த துறைக்கு போகணும்னா என்ன கோர்ஸ் எடுக்கணும்? நல்ல கேள்வி. இது ரெண்டா அப்படியே மிங்கிள் பண்ணுவோம். எந்த துறை எடுக்கிறது, என்ன வேலை, ஃபியூச்சர் நம்ம ஃபியூச்சரை பற்றி தான் ட்ராவல் ஆகிறோம். அடுத்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். 98ல் மொபைல் ஃபோன் எப்படி இருந்தது? சரி சார், 98ல் 96 98 காலத்தில் மொபைல் எப்படி இருந்தது? அப்போ வந்து ஃபோன் தான் இருந்தது, கைபேசி மாதிரி கையில் எடுத்து பேசுவோம். இன்னைக்கு எப்படி இருக்கு? கை கடக்க வெர்ஷன் ஆண்ட்ராய்டாக மாறிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறோம், தொலைத்தொடர்பு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வயர், நீங்கள் பள்ளியில் படிக்கும்போது, நான் பள்ளியில் படிக்கும்போது நம்ம இப்போ லீவுக்கு நேரம் போனோம்னா அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு போட்டி போடுவோம். வீட்டில் கிரிகிரிங்கின்னு மணி அடிச்சா போட்டி போடுவோம். இன்னைக்கு எல்லா மொபைல் ஃபோனை எடுத்துட்டு மூளைக்கு மூளை உட்காந்துருக்கும் டெக்னாலஜி இல்லையா? அப்போ வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இந்த கொரோனாக்கு முன் கோப்பி கூட நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்வியின் புதிய வடிவம்னு ஒரு புதிய வடிவமாக ஒரு ரைட் பண்ணேன் நான். அது எப்படின்னா, கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் கிபி மாதிரி நான் கொண்டு வந்தேன். எப்படின்னா, வயர்டு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. கொரோனாக்கு அப்புறம் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ சொகுசு ரொம்ப இந்த மாணவர்கள் அப்போ லைப்ரரிக்கு போகிறது, லெபார்டரிக்கு போகிறது, எல்லாமே கிளாஸுக்கு போகிறது, இன்ஃப்ராலெஸ்ல ரொம்ப எளிமையாகிட்டாங்க. இன்றைக்குள்ள மாணவர்கள் நேராக கேட்டால் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை கிடச்சிடணும், அதை துறையை பற்றியே அனலைஸ் பண்ணுறதில்ல, ஆனால் நல்ல வேலை கிடச்சி சேர்த்துட்டியே வேலை கிடச்சிடணுங்கிற இது இருக்காங்க. பட் நான் இந்த இடத்துக்கு வர்றேன், அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரை பற்றி தான். இன்னைக்கு இந்த தொலைத்தொடர்பு நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் மெட்ரோவில் வரும்போது எல்லாமே போன வாட்டி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் வாட்ஸ்அப்பில் கியூஆரை போட்டு ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. போன வாட்டி வந்தேன், அந்த இதை வச்சு டிக்கெட்டை வச்சு ஸ்கேன் பண்ணேன். 2 மாத இடைவெளியில் மாறிடுச்சு. நாளுக்கு நாள் எல்லாமே வளர்ந்துட்டே, நாளுக்கு நாள் வளரும் இந்த தொழில்நுட்பத்தோட தானே நம்ம பயணிக்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். நேர் இருக்காங்க. வாருங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க சந்தேகம்னா சார்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார், இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய பேர், எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் வந்து தேவகோட்டையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் சார்? என் பேர் வந்து தர்மராஜ். தர்மராஜ் சார், நல்லது சார். இணைப்புல வந்ததுக்கு உங்களுடைய சந்தேகம், கேள்வி என்ன சார்ட்ட கேட்கலாம். சார், ஈசி தோடு வந்து படிச்சா ஃபியூச்சர்ல கம்மிங்க வேல்யூ இருக்கா சார்? வணக்கம். ஈசி பிஇ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதான சார் கேட்குறீங்க? ஆமா சார். அருமையான கோர்ஸ். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்கு என்றைக்குமே வந்து மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரியே, சார்ட்ட சொன்ன மாதிரியே அப்டேட் ஓரியன்ட், நிறைய வந்து அவங்க வந்து அந்த டெக்னாலஜி பேஸ்டு எம்பெடட் சிஸ்டம், மைக்ரோ ப்ராசர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலரில் உள்ளது, அண்டு வந்து இந்த 5G வயர்லெஸ் ஓரியன்ட், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கூடுதலாக லேர்ன் பண்ணிக்கணும். அவங்க பிஇ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எப்படி வந்து இன்ஜினியரிங்கில் 2 பாகமாக சொல்லுவோம். ஒன்று சர்க்கியூட் பிரான்ச், கோர் பிரான்ச். இந்த சர்க்கியூட் பிரான்ச்சில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆரம்பம்னாலும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அது மிகப்பெரிய தொழில்நுட்பத்துறையே, இன்ஜினியரிங் துறையே பெரிய அளவில் வளர்ந்தது. அதே மாதிரி தான் கோர் பிரான்ச், அது சிவில்லேருந்து மெக்கானிக்கல் இதெல்லாம் சொல்லுவோம். பட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஒரு அருமையான ஒரு நல்ல துறை, நல்ல வேலைவாய்ப்பு உள்ளது. கூடுதலாக அவர் வேல்யூ ஆடட் கோர்ஸஸ், ஸ்கில் பேஸ்டு லேர்னிங், நல்ல லெபார்டரியில் கோடிங், முடிஞ்சால் கோடிங், அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நாலேஜ் எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்க செமிகண்டக்டர் வேர்ல்டில் அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. நல்ல இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணணும். அந்த இன்ஸ்டியூஷனில் நல்ல லெபார்டரி, நல்ல ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, ஃபேக்கல்டிஸ் நல்ல ட்ரெயின் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள், அதாவது இண்டஸ்ட்ரியல் அண்டு இன்ஸ்டியூஷனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் அந்த துறையை எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு துறை, நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் அதுக்கு கண்டிப்பாக உண்டு. நல்ல சார். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வளர்ந்துட்டே வருது, அதுக்கேற்ப கல்வியும் புதுசாக வருது, நிறைய துறைகள் வருது. இதை மாணவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா எல்லா மாணவர்களுமே இப்போ எடுத்தோம்னா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் போகிறாங்க, அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஸ்பெஷலைசேஷனாக வந்திருக்கக்கூடிய கல்விகளை மாணவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி தேர்வு செய்கிறது? சார், இது வந்து மாணவர்கள் வந்து நம்ம ஊரில் 90s கிட்டு கதை சொல்கிற மாதிரி தான்.
எங்கள் காலத்தில் அப்படிலாம் சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டாவில் என்ன இருக்குன்னு பார்த்துடுறேன். எல்லா விதமும் கூகுளில் சர்ச் இன்ஜினில் அப்படி தட்டுனா வந்து சேர்ந்துருது. நம்பர் 1. இந்த ஒரு காலகட்டத்தில், இந்த தொழில்நுட்ப காலத்தில் இது கிடைக்கலன்னு வருந்துறதுக்கு கிடையாது. ஆனால் அந்த மாணவர் என்ன பண்ணலான்னா, டேட்டா கிடைச்சிரும், அந்த மாணவருக்கு டேட்டா கிடைச்சிரும். பட் அந்த டேட்டாவை ஃபைன் பண்ண நல்ல அட்வைசபிள் பர்சன்ட்டை கனெக்ட் பண்ணணும். போகிற போக்கில் இருக்க ஆள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நல்ல இன்னைக்கு உலக புத்தக தினம். அதுக்கு முன்னாடி புத்தகம் வீட்டில் எல்லாரும் புத்தகம் வச்சுருக்காங்க, ஆனால் படிக்கிறாளா அப்படிங்கிறது தான் மிகப்பெரியது. இன்றைய மாணவர்கள் +2 முடிச்ச மாணவர்கள், நான் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் இப்போ நிறையா பேர் அந்தந்த துறையை செலக்ட் பண்ணிட்டீங்க. அது ஓரியன்டாக உள்ள புத்தகங்கள், அது ஓரியன்டாக நம்ம பெரிய பெரிய ஆளுமைகளோட அந்த ஆர்டிக்கலை முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைன்னா நெட்டில் சர்ச் பண்ணால் எல்லாம் வந்துடுது, அதுவே சொல்லி கொடுத்துரும். அதனால் அதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எங்களை மாதிரி அட்வைசர் சொல்கிறதையும் கேளுங்க. முடிஞ்சா அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த துறை சார்ந்த ஆளுமைகளோட தொடர்புடுத்தினாலே அவர் தேர்ந்தெடுத்துருவார். அவர் நம்மளுக்கு அட்வைஸ் உள்ள வந்துருவார். நிறைய தகவல்கள் இருக்கு, இணையதளத்தில் கொட்டி கிடக்கு. அதுக்கு சப்போர்ட் ஐஏஎம் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாணவர்கள் அதை சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆலோசகரை, வழிகாட்டியை தேர்ந்து செய்து அவங்ககிட்ட கேட்டு அதன்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். நேயர் வணக்கம், உங்களுடைய பேர், எங்க இருந்து பேசுறீங்க? சிவானந்தம். ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க. சிவானந்தம் from வேப்பம்பட்டு. நல்லது சிவானந்தம், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். ஹலோ சார், கிராண்ட் டாக்டரு பயோமெடிக்கல் என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம்னு கேட்குறான். ஹலோ சார், அவங்க பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்தவங்களா +2ல? ஆமா ஆமா ஆமா. சரி சரி சரி, நல்ல ஒரு கோர்ஸுங்கய்யா. அப்போ அவங்க கேட்ட கோர்ஸ் வந்து நல்ல கோர்ஸ். இந்த ஏஐ ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வருது ஐயா. தொழில்நுட்பம் வளர வளர அவங்க, நீங்க கேக்குறீங்களே பயோ டெக்னாலஜி ஓரியன்ட், அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த துறையில புது புது நிறைய தொழில்நுட்பத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. செல்களை எப்படி ஒரு காலத்துல ஆராய்ச்சி பண்ணாங்க, இப்ப எப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லாம் தொழில்நுட்ப இதுல இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாமே மிஷின், ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பத்துல அட்வான்ஸ் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு துறை, அந்த துறை தாராளமா எடுக்கலாம். ஓகே சார், நல்ல சார். சார், அடுத்து என்னோட கேள்வி என்னன்னா, இந்த துறைகள் நிறைய துறைகள் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த துறையில நுழையணும்னா மாணவர்கள் தங்களுடைய திறனை எப்படி வளர்த்துக்கிறது, அவங்களுக்கு என்ன திறன் இருக்குன்னு அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். நேயர் வணக்கம், உங்களுடைய பேரு, எங்க இருந்து பேசுறீங்க? நேயர் இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய பேரு, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க பேரு நாமக்கல் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேருமா? பையனுக்கு டீடைல்ஸ் கேட்கணுங்க. கொஞ்சம் சத்தமா கேட்க முடியுமா? தேஜஸ். ஓகே ஓகே, என்ன சந்தேகம்? பையன் வந்து 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாங்க சார். ஓகே. சைபர் செக்யூரிட்டி படிக்கிறாங்க. அது வேல்யூபிள்ங்களா? இன்னைக்கு வளர்ந்த அம்மா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. ரைட். அவர் பக்கத்துல இருக்காரா? இருக்காருங்க. சரி சரி. அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது பிசிஎம், அதுல +C கம்ப்யூட்டர் சயின்ஸ், கரெக்டா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி சரி. ஆமா ஆமா ஆமா. அவர் அப்ப எடுக்கும் போதே அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் விருப்ப பாடமா தான் எடுத்திருப்பார். அவர் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தை கையாளக்கூடிய மாணவராக தான் இருப்பாரு. அதுல ஒரு ஏரியா தான் இந்த சைபர் செக்யூரிட்டி. வளர்ந்து வரும், கண்டிப்பா மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. பட் அதுல என்னன்னா, நிறைய அனலிட்டிக் ஸ்கில்ஸ் வேறு, அல்காரிதம் ஓரியன்ட், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் போயிடும். அது நெட்வொர்க்கிங் ஓரியன்டா இருக்கும். ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் மிங்கிளான ஒரு அது ப்ரோக்ராமிங் ஏரியா. அதை அதை செலக்ட் பண்ணது நல்லது. பட் அவர் கொஞ்சம் டீப்பாக ப்ரீஃபாக அதை லேர்ன் பண்ணிக்கிட்டால் அவருக்கு அதில் நல்ல மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்குது. ஐடி துறையில் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ நிறைய கல்வி இருக்குன்னு சொன்னீங்க. மாணவர்கள் அதை தேர்ந்தெடுக்க போகிறதுக்கு முன்னாடி, அந்த துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த துறையில் தங்களுக்கான திறன் செலுத்த முடியுமா, அதற்கான திறன் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு மாணவர்கள் எப்படி தங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது?
நான் இது நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், இந்த செல்ஃப் அனலைசிஸ் சாஃப்ட் ஸ்கில்ல சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு முதல்ல வந்து ஸ்கில் பேஸ்டு, அதில் சாஃப்ட் ஸ்கில்லேருந்தே தனி மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஹியூமனோட சைக்காலஜிலேருந்து சொல்லிட்டு வந்துட்டு அவர் அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அவர் எம்ப்ளாயை கூட இருக்கலாம், அவர் எந்த ஒரு இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை அவர் க்ரூம் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு அவர் என்ன பண்ணணும்னா நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி துறை சார்ந்த ஸ்கில்ல பண்ணணும். இப்போ காலேஜில் போனால் வேல்யூ ஆடட் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இனிமேல் ஸ்கூல் காலத்தில் இது வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம புத்தாக்க நிறுவனம் மூலமாக அவங்க ஸ்டூடெண்ட்டே இனோவேஷன் ப்ராஜெக்ட்லாம் நிறையா பண்ணுறான். ஸ்கூலில் நம்ம பண்ணியிருப்போம், சைக்கிளில் நம்ம படிக்கிற காலத்தில் நிறைய பேர் விண்ட் எனர்ஜி வச்சுருப்பாங்க, சைக்கிளில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இன்ஜினியர் ஆனாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இன்னைக்கு அந்த மாணவன் ஆகாமல் போக மாட்டான், அதை நான் உறுதியாக சொல்லுவேன். அதற்கு நமது அரசாங்கம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நமது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய அடிமட்டத்தில் இருக்க அந்த அரசு மாணவர்களையும் மற்றவங்களையும் கை தூக்குறதுக்கு நிறைய ஆளுமைகள் இருக்காங்க, நிறைய திட்டங்கள் இருக்கு. அதை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்கிட்டாலே அவங்க வளர்ந்துருவாங்க. ஸ்கில் அப்படிங்கும் போது அவங்க அந்த துறை சார்ந்த விஷயங்களை, இப்போ ஒரு கேட்டார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கும்போது அவர் அந்த படிக்கிற காலத்திலே அந்த ப்ரோக்ராமிங்கை வெறும் மார்க்குக்காக இல்லாமல் தான் வளர்ச்சிக்காண்டி, துறைக்காண்டி, தனது ஆளுமைக்காண்டி, தனது எதிர்காலத்துக்காண்டி அவர் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கிட்டாருன்னா அவர் மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவார். நல்ல சார், தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போகலாம். நேர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட சந்தேகங்களை கேட்கலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் சங்கர், காஞ்சிபுரம் சார். நல்லது சங்கர், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் என் பொண்ணு வந்து +2 இப்போ வந்து +2 வந்து இப்போ +1 முடிச்சுட்டு +2 இப்போ போக போறாங்கன்னா அவ வந்து அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிறா, அக்கௌண்ட்ஸ் இது பண்ணணும் சார். அவளுக்கு வந்து CA பண்ணணும்னு ஐடியாவில் இருக்குது. சூப்பர். CA எப்படி பண்ணிக்கணும், இல்லை பேங்க் சிஸ்டம் பண்ணணுமா, எப்படி சார் அவளுக்கு? ஐயா முதல்ல மகிழ்ச்சிக்கையா 11வது படிக்கும் போதே 12வதுக்கு வந்த நான் அதை சொல்லுவேன். 9வது படிக்கும் போதே இன்னைக்கு இருக்க மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் தெரிய வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மெடிக்கல் தெரியும், இன்ஜினியரிங் தெரியும், லாயர் தெரியும், இப்போ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ஸும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார். ஆனால் இந்த சிஏங்கிறது தெரிய இருக்கு இல்லையா, அது தெரியாமல் போயிடுச்சு. CA, CMA, ACCAன்னு இருக்கு. உலகத்தில் மிக டாப் 4 கம்பெனிஸ் சொல்கிறோம், கார்பரேட்டில் மிகப்பெரிய கம்பெனி, உலகத்தையே கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிற கம்பெனிகள். அந்த கம்பெனிகளில் வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லாமல், நீட்டு JEE வைக்காமல் இதை வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அந்த அவேர்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஐயா தயவு செய்து அவங்கள CA படிக்க சொல்லுங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்குயா. 13-15 லட்சம் பேர் நீட் இருக்கு இங்க. ரெண்டாவது பொருளாதாரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. வள்ளுவரே சொல்றார், பொருள் எல்லாரே பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள்ன்றார். பொருள் கருவி காலம்ங்கிறார். பொருளை பத்தி அதை எக்கனாமிக்ஸ் அந்த அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. CA தாராளமாக படிக்கலாம். அதில் நிறைய மாற்று கருத்து இருக்கு. CA வந்து ஒரு பேப்பர் போனார் இது போயிடுறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அது காம்ப்ளிகேட்டட். நீங்கள் அதில் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபவுண்டேஷன் என்ன, இன்டர்வியூ, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் போகிறது நிறையா இருக்குது. அதெல்லாம் நல்லா ப்ரீஃபாக டீப்பாக தெரிஞ்சவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு அருமையான கோர்ஸுங்க. இந்த IBBS அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டார். இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சவொடனே IBBS போய் உட்கார்றேன். அதனால் நீங்கள் CA படிக்க செலக்ட் பண்ணது நல்ல விஷயம். இப்போலேருந்தே அவங்களை ட்ரெயின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் கூட பண்ணலாம். நல்லது. அடுத்த நேரத்தை போயிடலாம். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், வேல்முருகன், திண்டுக்கல். நல்லது வேல்முருகன், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நம்ம வந்து வேல்முருகன், நான் இந்தியன் ஆர்மி 24 வருஷம் சர்வீஸ். நான் ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம். ஆர்மி வந்து நான் 1970 இருந்து 1994 வரை நாட்டுக்காக நான் சேவை செஞ்சுட்டு இப்போ ஓய்வுல இருக்கேங்க. கேக்குதுங்களா சார்? சொல்லு வேல்முருகன் சார், கேக்குது. உங்களுடைய கேள்வி என்ன சுருக்கமா கேளுங்க. அடுத்த நேரம் இருக்காங்க. சார் இப்ப படிச்ச பையங்களுக்கு 15 வருஷமா எந்த வேலையுமே இல்ல. ஓகே ஓகே, சொல்லுங்க வேல்முருகன், தொடர்ந்து பேசுங்க. பேசலாம் தொடர்ந்து. சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? அடுத்த நேயர். சார் பாடியில இருந்து தட்சாமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன ஸ்டார்ட் கேட்கலாம். கேக்குது சார்? கேக்குதா? கேக்குது சார், நல்லா கேக்குது சார், சொல்லுங்க. சரி. பேரம் வந்து சார், நான் பேசட்டுமா?
பேசலாம் சார், பேசலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க சார், பேசலாம். வேற யார்கிட்ட பேசுறேன்? இல்ல நீங்க பேசுற கேக்குது, பேசுங்க சார், ஏதோ பேசலாம். இன்ஜினியரிங் கேக்குறீங்க. ஆமா, மேனுபேக்சரிங் இன்ஜினியர் படிக்கிறார் சார். சரி, அது அனாலிசிஸ், அது நல்ல படிப்பான்றது, அது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கணும், வேற ஒண்ணு. ஐயா எல்லா இன்ஜினியரிங்க்கும் வேலை கிடைக்கும்யா, எந்த படிப்புக்கும் வேலை கிடைக்காதுன்னே சொல்ல முடியாது. அதாவது துறையை பத்தியே கவலைப்பட தேவையில்லை. கூடுதலா அவங்க சில ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணிக்கணும். இப்ப அவர் அந்த ஏரியால நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, நிறைய அது அவங்க அவங்க எங்க அது சார்ந்த வேலை வாய்ப்பு எந்த நிறுவனங்கள்ல இருக்கு, அது அதுக்கப்புறம் இந்த இங்க இருந்து போன அலுமினி அவங்களோட டச் பண்ணணும். அவங்களுக்கு சீனியர் இருப்பாங்க இல்லையா அலுமினிஸ், அவங்க என்ன மாதிரி துறைக்கு போயிருக்காங்க அதெல்லாம் அவர் தேடி அதெல்லாம் கலெக்ட் பண்ணாலே அவருக்கான வேலை வாய்ப்பு கம்பல்சரியா இருக்கு. அவர் அழகா அவர் அடாப்ட் பண்ணிக்குவார். அது நல்ல ஒரு கோர்ஸ். ஓகே சார், நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேரு, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேரு சார்? மணியன் என் பேர். நல்ல சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி மணிகண்டன். உங்களுடைய சந்தேகம் என்ன, ஸ்டார்ட் கேட்கலாம். சார் நான் சென்னை மணியன். சொல்லுங்க சார். சார் உங்க தொலைக்காட்சியோட வால்யூம் கம்மி பண்ணிக்க முடியுமா? என்ன எதிரொலிக்குது? டென்த் எழுதிருக்கிறா. உங்க பேத்தி தமிழ் செல்வி இருக்காங்க, என்ன குரூப் எடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன படிக்கணும், நீங்க டீடைலா சொல்லுங்க சார். என்ன படிச்சிட்டு இருக்காங்க சார்? இன்னொரு வாட்டி உங்களுடைய கேள்வியை ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? உங்களுடைய டிவி வால்யூமை மியூட் பண்ணிக்கங்க, அது எதிரொலிக்குது, அது கொஞ்சம் இடையூறா இருக்கு சார். உங்களுடைய கேள்வியை மறுபடியும் கேட்க முடியுமா? அதாவது சிபிஎஸ்சி 10th எழுதிருக்கிறா. ஓகே, நிறைய மார்க் வாங்குவோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லது சார். +1 +2 என்ன குரூப் எடுக்கணும், அதுக்கப்புறம் மேல என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் நல்ல சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான தெளிவான பதில சார் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நம்ம நிகழ்ச்சி 100 நாள் நடக்கிறது அப்படின்றனால தினந்தோறும் ஒவ்வொரு தலைப்புல பேசுறோம். நீங்க தொடர்பு கொள்றப்ப எந்த படிப்பு பத்தி ஒன்றையும் கேட்கலாம். அதே நேரத்தில் படிப்பை பற்றி கேட்கிறப்போ உங்க வீட்டுல தொலைக்காட்சி இருக்கு அப்படின்னா அதை வந்து மியூட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அது இடையூறா இருக்கிறப்போ இன்னொரு நேருக்கு அது தடங்களா இருக்கும், நிகழ்ச்சிக்கும் அது இடையூறா இருக்கும். தொடர்ந்து நம்ம நேருக்கான அந்த சந்தேகங்களுக்கு சார்ட்ட விளக்கம் கேட்டலாம். சிபிஎஸ்ல 10th முடிச்சிருக்காங்களா, 11th 12th படிக்கணும், அதுக்கு அடுத்து என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு 11th 12th வச்சு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். சார் அவங்க நீங்க இப்ப கேட்டது கரெக்டான டயத்துல கேக்குறீங்க. நல்ல மார்க் எடுக்குவாங்கன்னு வேற சொல்றீங்க. அவங்ககிட்டே சாய்ஸை விடுங்க, அவங்களோட உட்கார்ந்து கலந்து ஆலோசிங்க. பயாலஜி பேஸ்டு போறாங்களா, அப்படி போனா மெடிக்கல் போலாம், அதுல சில அலைடு கோர்ஸ்க்கு போகலாம். பயாலஜி ஓரியன்ட் போறாங்களா, இல்ல நான் வந்து டெக்னாலஜி பேஸ்டு போறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு போறாங்களா அப்படின்னு பாருங்க. இல்ல காமர்ஸ் பொருளாதாரம் மேல இருக்க, இப்படித்தான் அந்த 3 துறையை எடுக்கணும். இன்னொன்னு, இப்பவே காம்படிட்டிவ் பேஸ் அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்பவே ஐஐடியில இருக்கிற அந்த ஜேஇக்கு இப்ப பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. நீட்டுக்கு அந்த ஏரியாவில் அதே மாதிரி அந்தந்த ஏரியாக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் +2ல அவங்க முடிக்கும் போதே அவங்க எந்த துறைக்கு செலக்ட் பண்ண போகிறாங்களோ அந்த துறையில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கும். ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே சார், நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆரம்பத்தில் முதல் கேள்விக்கு நிறைய படிப்பு இருக்குது, தினந்தோறும் அந்த கல்வி வளர்ந்துட்டு வருது, தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு வருது. இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறப்போ எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்ன, அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா பார்க்கணும்னு சொன்னீங்க. ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், எதன் அடிப்படையில் பார்க்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கிறது? சார், கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம நிறையா சொல்கிறோம். அரசு சார்ந்தது பார்க்கணும், அரசு எய்டட் கேம்பஸ்ன்னு இருக்குது, ப்ரைவேட்லேயே நிறையா அட்டானமஸில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விதமான எல்லா விதம், இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி, அது ஆர்ட்ஸ் எந்த இதுனாலும் சரி, அரசு சார்ந்து இருக்குது, நேரடி அரசாகவும் இருக்குது, தனியாரும் இருக்குது. அதில் நிறைய துறைகள் இருக்குது. அதோட இயர் வைஸில் அவங்க வந்து அந்த துறையில் எவ்வளோ காலம் ட்ராவல் ஆகிறாங்க, அந்த இன்ஸ்டியூஷன் எவ்வளோ காலம் அங்கே ட்ராவல் ஆயிருக்கு, அதுலேருந்து வெளியில் போன அலுமினி இன்னைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் தொழில் முனைவர் ஆயிருக்காங்க, அவங்க வந்து என்ன மாதிரி ஸ்கேல், அதாவது சிடிசின்னு சொல்லுவோம், வரும் ஆண்டு வருமானம் என்ன பெறுறாங்க, அவங்களோட வளம் என்ன, இது நம்ம ஒரு சைடு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கேருந்து அவுட்கம் பேஸ்டு சொல்லுவோம், வெளியில் போகிறத பற்றி வச்சு சொல்கிறோம். நம்ம உள்ள போறதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, அந்த இதுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும், அந்த இதுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும்,
நீங்க 100க்கு 99 மார்க் எடுத்தா ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க 100க்கு 99 மார்க் எடுக்கிற நீங்க எப்படி உங்களை பில் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி 100க்கு 99 எடுக்கிற இந்த ஏரியா இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நாக்ல சில கிரிட்டேரியா இருக்கு. சில ஒவ்வொரு இதுலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூஜிசியில் சில கிரிட்டேரியா வச்சுருக்காங்க. சில A++ஆ அந்த இதெல்லாம் இருக்குது. நம்ம இங்கே அது தெரியாது. ஆனால் ஃபாரினில் அதுக்கு மார்க் உண்டு. 120 மார்க்கு, 101 மார்க். இது இல்லாமல் நிறைய அத்தாரிட்டி, கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் வர கோர்ஸ் சர்டிஃபிகேட், ஆட் ஆன் வேல்யூன்னு சொன்னேன் இல்லையா நான், கோர்சஸ், அந்த கோர்சஸுக்கு மார்க் இருக்கு. நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னா அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணி படிக்கிறது மிகப்பெரிய ஒரு வளம் தான். தொடர்ந்து பேச ஒரு நேயர் இருக்காங்க சார். அடுத்த நேயர், வணக்கம். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சார்? வணக்கம் சார். நித்யானந்த் பேசுறேன் சார், சேலம் மாவட்டம் சிவராமன். நல்லது நித்யானந்தன் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். என்னோட பாப்பா இப்ப +1 படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப செகண்ட் இயர் போக போறாங்க சார். +2 போக போறாங்க சார். அந்த பாப்பா மெடிக்கல் லைன்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இல்லைன்னு சொல்றாங்க. ஐடி ஃபீல்ட்ல போகலான்னு சொல்றாங்க சார். ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க சார். அதுக்கு என்ன பரவாயில்லையா சார் படிப்பு? அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறாங்க. ஆனா நாங்க அந்த குரூப் எடுக்கல. ஃபர்ஸ்ட் குரூப் தான் சார் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறோம். பாப்பா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படி விளக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஐயா, ஃபர்ஸ்ட் குரூப் எதுக்கு வேணாலும் போலாம். அது எப்படி தமிழ்நாட்டுல பிறந்தா நெல்லைக்கு போறதா, மதுரைக்கு போறதா, கன்னியாகுமரிக்கு போறதான்னு மாதிரி கேள்வி கேட்கிறியா? பிறந்தது தமிழ்நாடு, எங்க வேணாலும் போலாம். அது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா எந்த துறைக்கு வேணாலும் போலாம். அவங்க விருப்பம் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கனால தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆற்றலும் அறிவும் பெறணும்னு அவங்க சொல்றாங்க. அதனால அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறனாலும் தவறில்லை. அவங்க +2ல அந்த பயாலஜி குரூப்பை சரியா படிக்க சொல்லுங்க. நல்லா அதில் மார்க் வாங்க சொல்லுங்க. அந்த PCM தான் அவங்களுக்கு தேவைப்பட போகுது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நல்லா பண்ண சொல்லுங்க. நல்ல மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். ஏன்னா அனலிட்டிக்ஸ் கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம் கணினி துறைக்கு. நிறைய ப்ரோக்ராமிங், கோடிங் அதெல்லாம் இப்போ சொல்லிக் கொடுங்க. நல்லா கற்றுக்கட்டும். அவங்க அந்த துறைக்கு போகிறனால ஒன்றுமே தப்பு இல்லை. ஆனால் வெளியிலேருந்து மாய தோற்றத்தினால போகக்கூடாது. நம்ம மாணவர்கள் ஐடியில் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு படிக்கப்படாது. உள்ள என்ன ப்ரோக்ராமிங் நடக்குதோ கான்செப்ட் தெரிஞ்சு வேலைக்கு போகணும். அது என்னோட யதார்த்த உண்மையை நான் சொல்கிறேன். கலா நிலவரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை பத்தி பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார், அவங்ககிட்ட போயிடலாம். அடுத்த நேயர், வணக்கம். உங்களுடைய பேரு எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், என் பேர் ஜீவா. நாங்க கான்பூர்ல இருந்து பேசுறோம். யூபில இருந்து பேசுறீங்களாமா? நல்லது. உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். என்னோட மகள் ISC போர்ட்ல 12th முடிச்சிருக்காங்க சார். மேத்ஸ் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருக்காங்க. ஓகே. அவங்க பிடெக் மெக்காட்ரானிக் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஜாப் வேகன்சி இருக்கா? அதனோட ஃபீச்சர் ஓகேவா எப்படின்னு தெரியல சார். கன்ஃபியூஸா இருக்கு. ப்ளீஸ் அந்த கன்ஃபியூஸுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து கூப்பிடுறீங்க, அதே மகிழ்ச்சி. அம்மா, அந்த மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன், அந்த மொபைல் ஃபோன் இது ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஹார்ட்வேரா இருக்கும். சாஃப்ட்வேர் இதுக்குள்ள சாஃப்ட்வேர் OS போடும்போது அது சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும். அப்படிதான் மெக்கட்ரானிக்ஸ் ரெண்டுமே அதுக்குள்ள வரும். அதனால ஒரு நல்ல துறை தான் அது. நீங்க கவலைப்படவே வேணாம். நல்ல துறை, நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ரெண்டு இடத்துலயும் நல்ல அவங்க நல்லா டீப்பா கத்துக்கிட்டா போதும். டீப் லேர்னிங் இருந்தா போதும். நேயர், வணக்கம். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். காரைக்குடியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேர்? பேர் ஜோயல். என் பையனோட பேர் ஜோயல். என் பேர் ஆப்ராம் சார். நல்லது சார், நல்லது சார். உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் இப்ப 9th படிக்கிறேன். CBSE படிச்சுட்டு இருக்கேன் சார் என்னோட பையன். ஓகே சார். ஓகே. அவன் JEE அந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்றான். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் இந்த 2 துறைக்கும் பண்ணலான். பட் சயின்டிபிக்கா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்பையில இருந்து எந்த துறையில போனா நல்லா இருக்கும், அதுக்கு உங்களோட கொஞ்சம் அட்வைஸ் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா ட்ரெயின் பண்ணா கொஞ்சம் நல்லா படிக்கிற பையனுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணா அதை போக்கஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னோட சந்தேகம். கேள்வி சார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கால் தொடர்ந்துட்டே முதல்ல பேரண்டிங் நல்லா சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒரு காலத்துல பேரண்டிங் எந்த துறை எடுக்கலாம் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுல இப்ப பேரண்ட் ரொம்ப அவேர்னஸ் இருக்கு. அது ஒரு மிக மகிழ்ச்சி.
நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. நல்ல பிளானிங். நீங்கள் இப்போ பிளான் ரூட் போட்டுருங்க. பிளான் ரூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் பிளான் பண்ணிருங்க. அவர் வந்து டெக்னிக்கல் பர்சன், சயின்டிஸ்டாக ஆகணும். அப்படிதான் நம்பர் 1. நம்பர் 2, அவர் ஜேஇ நம்மகிட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமே டெக்னிக்கலில் அரௌண்ட் 40s கிட்ட இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதோட அவேர்னஸை நம்பர் 2 எடுத்துருங்க. டேட்டாவை எடுத்து வச்சுக்கோங்க. நம்பர் 1, அவருக்கு ஷெடியூல் போடுங்க. அவர் வந்து ஒரு என்ன பண்ணுறாரு, டெக்னிக்கல் இன்ஜினியர் ஆகிறார். அது சயின்டிஸ்ட் ஆகலாம், ஏவியேஷன் ஓரியன்ட் போகலாம், இல்லை பயோடெக்னாலஜி போகலாம், இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எனி ஒன் டெக்னிக்கலாக அவர் போகிறார். நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், அவரை டெக்னிக்கலாக பிளான் பண்ணிவிட்டு ப்ளஸ் 10th நல்ல மார்க் எடுத்தோடு திருப்பி பயாலஜி கொண்டு வந்து சேர்த்துடக்கூடாது. நீங்கள் தெளிவாக இப்போ இருக்கிற மாதிரியே அவரோட ட்ராவல் ஆகுங்க. இது போக நிறைய இனோவேஷன் அண்ட் இன்ஸ்டியூட்டில் நிறைய ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்கு கூட்டிட்டு போங்க. புது புது தொழில்நுட்பம் நிறைய ஸ்டார்ட் அப் சொல்லுவோம். அவங்க நிறைய இனோவேஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் காமிங்க. ரோபோட்டிக்ஸை காமிங்க. ட்ரோன் ஓரியன்ட் நிறையா நடக்குது. நிறைய நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறையா நடக்குது. ஐஐடி மெட்ராஸில் நிறையா அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்குது. அந்த அவேர்னஸ்லாம் கொடுங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற ப்ரோக்ராமிங்கை பற்றி ஒரு ஃபீல்டு விசிட், நான் அதான் சொல்லுவேன், அந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போங்க. அதை பார்த்தாலே அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. அது மாதிரி நிறைய அவருக்கு கைட் பண்ணுங்க. அவர் வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே போடுவாருங்கிறத நான் நம்பிக்கையோட சொல்லுவேன். நல்ல சார். முதல்ல பெற்றோர்கள் வந்து தன்னுடைய மகன் ஒரு கோர்ஸ், ஒரு டிகிரி முடிச்சா போதும், ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க பெற்றோர்கள் இது படிக்கட்டும், இதை சார்ந்து போகட்டும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை வச்சு அந்த படிப்பை சார்ந்து தங்களோட பிள்ளைகளை நடத்திட்டு போறாங்க. அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். நேயர், அடுத்த நேயர் வணக்கம். உங்களுடைய பேர், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுமா. உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் சாரதாங்க சார், ஈரோட்ல இருந்து பேசுறேன். நல்லதுமா. என் பையன் வந்து 3rd இயர் இசிஇ குரூப் எடுத்து படிச்சிட்டு இருக்கான் காலேஜ். அவனுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகணும்னா என்னென்ன அடிஷனல் கோர்ஸ் படிக்கணுங்கிற டீடைல்ஸ் வேணும். அந்த இசி எந்த ஊர்லமா? கரூர்ல படிச்சுக்கிட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி. நான் ஈரோடு. சரி சரி சரி. இல்ல அந்த கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில வருதா இல்ல வந்து அட்டானமஸ்? அப்போ அவங்க வந்து நிறைய வந்து பிளேஸ்மெண்ட் செல்லுல நிறைய ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க. அது இல்லாம அவர் வந்து 3rd இயர்னால அவரோட IEEE ப்ராஜெக்டை மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிருப்பாரு. IEEE ப்ராஜெக்டை அவர் செலக்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஃபைனல் இயர்ல, இப்ப 3rd இயர் தானே அவர் படிக்கிறாரு. 3rd இயர்ல அவர் IEEE ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ற நேரம் அந்த ப்ராஜெக்டை சரியா நல்ல ப்ராஜெக்டா செலக்ட் பண்ண சொல்லுங்க. நம்பர் 1. அந்த ப்ராஜெக்டை அவரை செய்ய சொல்லுங்க. அவர் டீம்ல 3 பேர் இருப்பாங்க மாடலுக்கு. அந்த டீம்ல இருக்கிற நல்ல எஃபிஷியன்சியான டீமை சேர சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸை சேர சொல்லுங்க. அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ண சொல்லுங்க. அவர் அதை நிறைய கண்ட்ரோல் யூனிட்ல நிறைய இருக்கு, நிறைய டெலிகம்யூனிகேஷன் ப்ராஜெக்ட் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்து இன்னைக்கு என்ன அப்டேட்ல இருக்கு இண்டஸ்ட்ரியில அந்த ப்ராஜெக்டை அவரை செலக்ட் பண்ணி அவரை ஒர்க் பண்ண சொல்லுங்க. அதை சொல்லிட்டாலே அவரே பிளேஸ் பண்ற ஆயிடுவார், ஆட்டோமேட்டிக்கா கம்பெனியில் ஆயிடுவார். ஆனா அந்த ப்ராஜெக்டை ஜஸ்ட் லவ் தியரி படிக்கிற மாதிரி பதிச்சு எழுதக்கூடாது. நேராக வந்து இப்போ நம்ம ஆளுங்க ரெக்கார்ட் நோட்டை போட்டு மார்க் வாங்கிட்டு தூக்கி போட்டுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த ப்ராஜெக்டை டீப் லேர்னிங்கோட செஞ்சு அதாவது வித் ப்ராக்டிக்கல் நாலேஜோட செஞ்சா அவர் கண்டிப்பா அவருக்கான வேலை வாய்ப்பை அவரே உருவாக்கிக்குவார். நல்ல சார். நம்ம 3 எக்ஸாம் சொல்லுங்க. 3 எக்ஸாம் வச்சு ஃபில்டர் பண்றாங்க. அந்த எக்ஸாமுக்கு அவன் ப்ரிப்பேர் ஆகணும்னா என்னென்ன மாதிரி எல்லாம் அவன் ப்ரிப்பேர் ஆயிக்கணும் அவனா அப்படிங்கறதுக்காக தான் கேக்குறேன். இல்ல என்ன மாதிரி எக்ஸாம் சொல்றீங்க? இல்லைங்க சார், அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்கல்ல எக்ஸாமுக்கு, பிளேஸ்மெண்ட்டுக்காக அவங்க காலேஜுக்கு வர்றவங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வச்சு அந்த நியூமரிக்கல் அந்த மாதிரி ஆப்டிடியூட் இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் 2வது எக்ஸாம், அப்புறம் தான் நம்மளுக்கு 3வது எக்ஸாம்ல தான் அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. அம்மா நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்க அதை பத்தியே கவலைப்படாதீங்க. அவர் ஒரு வாட்டி ஆப்டிடியூட் விடுவார், அடுத்த வாட்டி அவர் ட்ரை பண்ணி படிக்க சொல்லுங்க. அவருக்கு நிறைய புக்ஸ் இருக்கு, அந்த ஆப்டிடியூட் ஓரியன்ட் புக்ஸ் இருக்கு. அவர் லைப்ரரியில உட்கார சொல்லுங்க, ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க, கோடிங்கை படிக்க சொல்லுங்க, நிறைய அனலிட்டிக் கான்செப்டை படிக்க சொல்லுங்க, நிறைய நிறைய அல்காரிதம் படிக்க சொல்லுங்க, நிறைய அவருக்கு அந்த கண்ட்ரோல் யூனிட்டை பற்றி தெரிஞ்சுக்க சொல்லுங்க, நிறைய அந்த அவரோட ஓரியன்டா அவரை ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர் இது பண்ணிடுவாரு. 2-3 ஏரியால தான் அந்த கொரிஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவர் செஞ்சுட்டாருன்னா சரியாயிரும். நல்ல சார். அடுத்த கலர் இருப்பீங்களா சார்? அடுத்த நேயர் வணக்கம். உங்களுடைய பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
நேர் இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய பேரு எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார். என் பேர் கோவிந்தராஜ் சார். என் பேர் கோவிந்தராஜ். நான் காஞ்சிபுரத்து பண்றேன் சார். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் எங்க பையன் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சார் சார். இதுக்கு எப்படி சார் வேலை எப்படி மேற்கொண்டு படிச்சா வெளிநாட்டு வேலை கிடைக்குமா சார்? அவர் 10th முடிச்சு சேர்ந்தாரா, +2 முடிச்சு சேர்ந்தாரா? +2 முடிச்சு சேர்ந்தார் சார். சயின்ஸ் படிச்சார் சார். சரி சரி. இப்போ அவர் வந்து முடிச்சிட்டாரா இல்ல படிச்சிட்டு இருக்காரா? சார் படிச்சு முடிச்சார் சார். முடிச்சிட்டு வேலை ஜாயின் பண்ணிடுறாரு சார். மேற்கொண்டு பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிறார் சார். சரிங்க, அவர் படிக்கட்டும். அது கல்ஃப்ல நல்ல ரெக்ரூட்மெண்ட் இருக்குங்க. கல்ஃப்ல நல்ல, அதாவது அரபி கண்ட்ரிஸ் ஓரியன்ட்ல நல்ல ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. பாஸ்போர்ட் பே எடுத்து அதுல ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. இவர் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டின்னு சொல்லி லிங்க்டுன்னு இந்த மாதிரி ஓப்பன் சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ல ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்காது, குறிப்பிட்ட வேலை வாய்ப்பு இருக்கும். ஆனா அதுல இவர் அடாப்ட் ஆகிறதுக்கு அவரோட ஸ்கில்ல பேசும். அவர் துறை சார்ந்த ஆற்றலை பெருக்கிக்க சொல்லுங்க. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். கல்ஃப் கண்ட்ரிலயும் அவருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. நல்ல சார். இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் பேசும்போது தன்னுடைய மகன் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏவியேஷன் படிக்கணும்னு சொன்னார்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க ஒரு பதில் சொன்னீங்க, உங்களுடைய மகனை இப்பயே படிக்கும் போதே இண்டஸ்ட்ரி விசிட் கூட்டு போங்க இந்த மாதிரி நினைக்கிறவங்க. அதே மாதிரி அரசு சார்பில் நிறைய நிகழ்ச்சி நடத்துறாங்க, அதுக்கெல்லாம் கூட்டு போங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் மாணவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தின ஒரு அவேர்னஸ் பத்தி மாதிரி பேசுங்க சார். நான் அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இன்னைக்கு மாணவர்கள் இன்ஸ்டால்ல நிறைய இருக்காங்க. நான் பெரிய கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எதா இருந்தாலும் டேட்டா. அந்த 18லேருந்து 24 வயசு அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 24லேருந்து 30 பார்க்குறேன்னா பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸ் பார்க்குறதுல அவங்க பேரில் அவன் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பார்க்குறாங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் அவங்க தெரிஞ்சுக்கிறது வேணும்னா நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் இந்த இனோவேஷன் ப்ராஜெக்ட், அதாவது இன்னைக்கு வந்து சோலார் பேனல் ஓரியன்ட் நிறையா வருது. அதாவது அல்டர்னேட் எனர்ஜி ஓரியன்டாக வரப்போகுது நிறையா. அது மாதிரி சோசியல் என்விரான்மெண்ட்டில் இன்னைக்கு என்னென்ன தேவை இருக்குது. குடிநீர் வந்து நல்ல குடிநீர் கிடைக்குதா, மாசற்ற காற்று கிடைக்குதா. டெல்லியில் காற்றே வந்து ஃபில்டர் பண்ணி சேல் பண்ணுற அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ அதெல்லாம் வந்து புது புது இனோவேஷன் தான். பட் சுற்றுச்சூழலில் அது ஒரு விதமான பாதிப்பு இருந்தாலும் அதுலேருந்து எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறத இந்த மாதிரி இந்த வயதுலேருந்தே அது தேடல் இருந்தால், தேடினால் தேடாததும் கிடைக்கும் சார். சர்ச் இன்ஜின் அதில் விட வேற ஒன்றும் கிடையாது. இந்த நிகழ்வுலாம் வந்து ஓப்பன் சோர்ஸாகவே தெரியுது, நிறையா தெரியுது. அப்படி தெரியலனா இவங்க என்ன பண்ணலாம்னா, அங்கே நியர்பை அந்த அவங்க ஊரில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கல்லூரி மாணவர்கள்ட்ட, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி துறை சார்ந்தவங்ககிட்ட சொல்லி வச்சாலே போதும். அப்படியே இல்லைனா கூட ஒரு 10 கேம்பஸ் ஐஐடி போகணும், நெட்டில் பார்த்தாலே தெரியும். டெக்னாலஜிக்கு ஒரு கேம்பஸ், மெடிக்கலுக்கு ஒரு கேம்பஸ். அங்கே போனாலே சார் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க வருஷத்தில் அதை மட்டும் நோட் பண்ணிட்டு வாங்க. இப்போ ட்ரெயினுக்கு போகிறோம், நம்ம போகிறது பாண்டியனுக்கு போகிறோம், ஆனால் 120 ட்ரெயினை போட்டிருக்கான். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தால் சொல்லிடலாமா, நம்ம 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுறோம் இல்லையா, அவ்வளோதான். ஓகே, நமக்கு அந்த ஆர்வம் இருக்கணும், தேடல் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், இருந்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது என்னன்னா, நீங்க வந்து தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வர் திட்டம், அதே நேரத்தில் தொழில் முனைவோர் புத்தாக்க திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் போய் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. நீங்க பள்ளி மாணவர்களாலும் சரி, கல்லூரி மாணவர்களாலும் சரி, அவங்க கிட்ட பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிறாங்க, எதிர்கொள்றாங்க? சார், யதார்த்த உண்மை சோசியல் பிளாட்ஃபார்மில் நிறையா இருக்கு. அது அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் நேரடி 1-to-1 கான்டாக்ட் பண்ணும்போதே நான் யூஸ் பண்ணுறேன் சார், எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது அவன் யதார்த்த ஒத்துக்கிறான். ஆனால் நான் சொல்லுவேன், அவங்க பேரண்ட்ஸும் என்கிட்ட அதான் சொல்கிறாங்க, இப்போ மொபைல் ஃபோன். ஆனால் நான் இன்றைக்கு இளைஞர்கள் பக்கம் தான் நான் கையில் இருக்கேன். உலகத்தோடு மோது அப்படின்பேன் இளைஞனை. எவன் ஒருவன் தொலைபேசி இல்லாமல் தொலைநோக்கு திட்டத்தோடு பார்க்குறானோ அவன் மிகப்பெரிய சாதனையாளர் ஆவான். அது மாணவர் கையில் மொபைல் ஃபோனை கொடுங்கன்னு தான் சொல்லுவேன், லேப்டாப்பை கொடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், ஏது பண்ணியிருக்கான்னு நீங்கள் கேளுங்க, இல்லைன்னா அவனை சொல்ல வைங்க. இந்த 2 விஷயத்தை செஞ்சாலே போதும், அவன் அந்த விஷயத்தில் இருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவனை ப்ரோமோட் பண்ணுறோம். நீ இது பார்த்தீங்கன்னா தவறான இது தான் பார்ப்ப, நீ தவறான செய்தி தான் கேட்ப அப்படிங்கிறதே சில பெரிய பெரிய ஆளுமைகளே சில நேரங்களில் அந்த ஒரு விதத்தை ஏற்படுத்திடுறாங்க. அவனை என்கரேஜ் பண்ண அவன் சூப்பராக வருவான் சார். எங்கேயோ இருக்க திருக்கோஷூர்லேருந்து வந்து நான் இங்கே தலைமை நகரத்தில் உட்காந்து பேசலையா, இன்னைக்கு இருக்க கிராமப்புற இளைஞர்கள் மிகப்பெரிய தேடலோடு இருக்கான். பட் அவனை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விட்டா போதும். பட் இன்னைக்கு இளைஞனுக்கு தொழில்நுட்பம் இருக்கு, மேன் பவரே தேவையில்லை, தொழில்நுட்பம் கையில் இருக்கு. ஒழுங்காக உட்காந்து ஒரு தோட்ட கேட்டு எழுதி புரிஞ்சு படித்தாலே போதும். நான் மறுபடியும் மாணவர்கிட்ட சொல்லுவேன்,
லைப்ரரி போங்க, 10 நிமிஷம். நிறைய மாவட்டத்தில் லைப்ரரி இருக்கு, நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. விவசாயம்னாலும் நான் தினமும் மதுரையில் 10 நிமிஷம் லைப்ரரிக்கே ஒதுக்குறேன். காலையில் 8:15 8:30 வரை. நான் மறுபடியும் சொல்கிறேன், எவன் ஒருத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான்னா அவன் சரியானவனான்னு பார்க்கணும். அதுவும் இன்றைக்கு மாணவன் தேடி பிடிச்சி பார்க்கணும். நல்ல சார், மாணவர்களை அவங்கள போக்கில் விடணும், ஊக்குவிக்கணும், தொடர்ந்து வாசிக்கணும், இது அவங்கள முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க ஐயம்பேட்ல இருந்து பேசுறோம் சார். என் பேர் கலாவதிங்க. கலாவதிமா, உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாமா? ஓகே சார். எங்க பையன் பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி படிச்சிருக்கிறார் சார். இதை விட மேற்கொண்டு என்ன படிப்பு படிக்கலாம் சார்? ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ. இதோட மேற்கொண்டு என்ன படிப்பு படிக்கலாம் சார் அவரு? அம்மா நான் சொல்லுவேன், அவர் இதே பெரிய படிப்பு தான் அந்த ஃபீல்டுக்கு, ஃபயர் அண்ட் சேஃப்டி. அது வேற என்ன மேற்படிப்பை விட அந்த துறையில் அவர் போய் ஒர்க் பண்ணட்டுமா? இப்போ ஒர்க்ல தான் சார் இருக்காரு. ஒர்க்ல இருக்கட்டும், அந்த ஒர்க்கிங் லேர்னிங் நிறைய இருக்கு. அதுல நிறைய நியூ மெட்டீரியல் நிறைய வருது. நிறைய அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி ஓரியன்ட் நியூ மெத்தடாலஜி என்ன யூஸ் பண்றாங்க, அந்த அதாவது அதுக்கான ஆயுதங்கள் இயந்திரங்கள் என்னென்ன, அதை எப்படி கையாள்வது, இதுல விட அட்வான்ஸா அவர் தெரிஞ்சுக்கட்டும். இவர் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணா வெளிநாட்டில் எந்த அதே மாதிரி அந்த ஃபயர் சேஃப்டி எப்படி எந்த நிறுவனத்தில் யூஸ் பண்ணுறாங்க, அதை அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டா அவருக்கு அதே பெரிய ப்ராசஸ் தான், அதே பெரிய ரிசர்ச் தான். நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம். மற்றும் நேர் இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் சதிகா ஸ்ரீ சார். நல்லதுமா, கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க சார். உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாமா? சார் நான் 12th முடிச்சிருக்கேன் சார். இப்போ சைபர் செக்யூரிட்டி காலேஜ்ல எடுக்கலான்னு இருக்கீங்க சார். அந்த கோர்ஸ் எப்படி ஓகேவாங்க சார்? சரிம்மா, சரி. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸா 12th? ரைட். சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு தெரியுமாமா? செக்யூரிட்டினா என்ன, சைபர்னா என்ன, அதை போய் வலைதளத்துல பாருமா. ஓகேவா? நல்ல கோர்ஸ் தான் சைபர் செக்யூரிட்டி, நல்ல கோர்ஸ் தான். சரியா? ஆனா அதுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். நீ படிக்கும் போது சிலபஸ்ல இருக்கிறது இண்டஸ்ட்ரியல்ல மாறிடும். 5 வருஷம் அப்படியே கடந்து மாறி போயிட்டே இருக்கும். 2.0ல இருக்கும், நம்ம 4.0 5.0ல இண்டஸ்ட்ரியல் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை டெவலப் பண்ணா அந்த கோர்ஸ் அருமையான கோர்ஸ்மா. சைபர் செக்யூரிட்டி அருமையான கோர்ஸ். நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கய்யா, என்னோட ஹலோ, தொடர்ந்து பேசலாம் சார். உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க, இல்ல மியூட்ல வச்சிருங்க சார். சார், நான் பொள்ளாச்சில இருந்து பேசுறேன். என்னோட பையன் பயோ கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பிசிக்ஸ் எடுத்திருக்கானுங்க. மேக்ஸோட இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணும், அதே சமயத்துல பயோ மெடிக்கல் பயோ சம்பந்தப்பட்டதும் இருக்கணும். அந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயோ அந்த மாதிரி கோர்ஸ் ஏதாவது கோயம்புத்தூர்ல இருக்குங்களா? ஐயா, இப்ப அவர் என்ன படிச்சிட்டு இருக்காரு? பிஎஸ்சியா? இது அவர் படிச்சதுல +2 எழுதிருக்காரு சார். பயோ மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காருங்க. சரி. அவர் பயோ மெடிக்கலும் வேணும், அதே மாதிரி அதே சமயத்துல ஆர்டிபிஷியல் இன்டெகிரேட்டா இருக்கும், அது கூட லிங்க் ஆயிருக்கும். அந்த மாதிரி கோர்ஸ் இருக்குங்களா? ஐயா, அதாவது நீங்க ஒரு கல்லுல பல மாங்காய் வேணும்னு கேக்குறீங்க, ரைட்டா? பட் நல்ல நோக்கம் தான், நல்ல தெளிவு தான். பட் அது கன்ஃபியூஸ் ஆயிரும். சரியா? அவர் ஒன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம்யா. பயோடெக்னாலஜில யூஸ் பண்ணிக்கலாங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணாத எந்த தளமும் கிடையாது. அது ஒரு டேட்டா பேஸ்டு அனலைஸ்ட். ஓகேவா? அது எந்த துறையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாண்டர்டான ஒரு துறையை செலக்ட் பண்றது நல்லது. அது நீங்க இந்த பயோடெக்னாலஜி ஒரு ஸ்டாண்டர்டா செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்ல வேற ஒரு துறையை அவர் எடுக்கிறனால அதுல ஆர்டிபிஷியல் இன்ஜினியர் கூடுதலா எதுக்கலாம். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்காது. இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பயோடெக்னாலஜில அடுத்தடுத்து டெவலப் ஆகிட்டு தான் வரப்போகுது. சரியா? அவர் ஒரு டிகிரி கரெக்டா முடிக்கட்டுங்கய்யா, கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஏதாவது ஒரு ரூட் கொடுங்க. கோயம்புத்தூர்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு. நல்ல சார், நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சார், ஈரோட்டில இருந்து தட்சிணாமூர்த்தி பேசுறேங்க சார். தட்சிணாமூர்த்தி சார், சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார், இப்போ என் பையன் +2 படிக்கிறாங்க சார். ஓகே சார், +2 படிக்கிறாங்க சார். சரிங்க சார்.
சார் இப்போ 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 வந்துங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துருக்குறாங்க சார். ஓகே. இப்போ அவன் வந்து இப்போ ஐடி ஃபீல்டுக்கு போகணுங்க சார். நம்ம அது என்ன படிக்கலாங்க சார்? அது ஐடி ஃபீல்டுக்கு போகிறதுங்க சார். நல்லா சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சார் பதில் சொல்லுவாங்க. சார் அவர் ஃபர்ஸ்ட் குரூப் 12th எடுத்துட்டு இருக்காரா இல்ல 11th 12th நவ் படிச்சிட்டு இருக்காரு. 11th முடிச்சிருக்காங்க. சரிங்க சார். சார் அவரை வந்து நீங்க வந்து டெக்னிக்கல் பர்சனா பார்க்கணும், அப்படித்தானே? ஆமாங்க சார். ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் 12th நல்ல மார்க் எடுக்க சொல்லுங்க. ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. அதே போதும். பிசிஎம் சொல்லுவோம். அவரை டைவர்ட் பண்ணாம அதிலே இப்போ பண்ண சொல்லுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நல்லா மார்க் எடுக்க சொல்லுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நல்லா மார்க் எடுக்க சொல்லுங்க. ஜேஇக்கு உள்ளதை இப்போ ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. நல்ல இன்ஸ்டியூஷனில் அவருக்கு 31 + 23 54 இன்ஸ்டியூஷன் இருக்கு, அழகா கிடைக்கும். நல்ல சார். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கேட்டாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கல்வியை படிச்சுட்டு இருக்கும் போதே நீங்களும் நிறைய மாணவர்களை நான் முதலும் திட்டத்தில் பார்த்துருப்பீங்க. நிறைய அரசு சார்ந்த நிறைய திட்டங்கள் போயிட்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் போது நிறைய பயிற்சி கொடுக்குறீங்க. ஸோ மாணவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு போகிற இடத்துல என்ன விஷயங்களை மிஸ் பண்ணிடுறாங்க, என்ன ஸ்கில் அவங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது, என்ன வளர்த்துக்கணும்? நான் அது முதல்ல சொல்லுவேன், இந்த இடத்துல வேலையை தேடி போகிறத விட வேலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்றைய மாணவர்களுக்கு அது தேவை. வேலை பார்க்கணும், பட் ஆனால் வேலையை உருவாக்கணுங்கிற கான்செப்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேலைகளுக்கு நோக்கி பயணிப்பாங்கங்கிறது தான் யதார்த்த உண்மை. அவங்கள்ட்ட நான் தான் சொல்கிறேன், துறை சார்ந்த அட்வான்ஸ் ஸ்கில், அது அந்த துறையில் என்ன இன்னைக்கு கரண்ட்டில் அப்டேட் இருக்குது, அடுத்து ஃபியூச்சர் 5 இயர்ஸில் எப்படி இருக்கும், அதுக்கு வேற என்ன நம்ம இன்புட் கொடுக்கணும், நம்ம சைடில் என்னென்ன டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் இண்டிவிஜுவலாக அனலிட்டிக் எடுக்கணும். இதுக்கு வந்து கேம்பஸில் போயோ இல்லை வந்து வீட்டில் அப்பாவோ அம்மாவோ பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் அனலிட்டிக்ஸ், நீங்கள் எந்த ஏரியாவில் லாங்குவேஜில் நல்லா இருக்கீங்களா, இல்லை டெக்னிக்கல் ஸ்கில் நல்லா இருக்கா, நீங்கள் எடுத்த துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அந்த ஸ்கில் நல்லா இருக்கா, அதுக்கு ஆட் ஆன் வேல்யூவாக என்ன படிச்சுக்கணும், என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் வந்தாலே உங்களுக்கான அந்த இந்த பறந்து விழுந்த உலகத்தில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிருக்காங்க. ஒரு நேர்கிட்ட போயிடலாம். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார்ட்ட கேட்கலாம், சத்தமா பேசுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய டிவி வால்யூமை மியூட்ல வச்சுக்கோங்க. எங்க பொண்ணு 12th படிச்சுட்டு பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, சரிங்கம்மா. பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கு. சரிங்கம்மா. அதுல என்னென்னலாம் வரும் சார்? 12th பியூர் சயின்ஸ், மேக்ஸ் இல்லாம பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க, அப்படித்தானே? ஆமா, பியூர் சயின்ஸ், மேத்ஸ் கிடையாது. அவங்க வந்து அவங்க எந்த துறையில விருப்பப்படுறாங்க, அதாவது மெடிக்கல் லைன்ல போகணும்னு ஆசைப்படுறாங்களா இல்ல வந்து டெக்னிக்கல் லைன்ல போகணும்னு ஆசைப்படுறாங்களான்னு கேட்டுக்குங்க. ஒண்ணு, அவங்களுக்கு மெடிக்கல் லைன்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வந்து பிஎஸ்சி நர்சிங் சொல்லலாம், இல்ல வேற நிறைய அலைடு ஓரியன்ட் கோர்சஸ் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட துறை சார்ந்த விஷயங்களும் இருக்கு. அவங்க வந்து பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்திருக்கனால அவங்க வந்து அக்ரி, பிஎஸ்சி அக்ரி அந்த மாதிரி எடுக்கலாம். நல்லா சார், நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? சார் என் பேர் நாகராஜன் சார். நாகராஜன் சார், சொல்லுங்க சார், எங்கேருந்து சார் பேசுறீங்க? விருதுநகர் மாவட்டங்க சார், ஆர்ஆர் நகர். நல்லா சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார் கேட்கலாம்? சரிங்க சார், ஓகே சார். சொல்லுங்க சங்கர் சார். சார் வணக்கம் சார். பையன் பிஏ ஹிஸ்டரி லாஸ்ட் இயர் படிக்கிறான் அந்த வருஷம். சரிங்க சார். அப்படி பிஏ ஹிஸ்டரியில வேலை ஒண்ணும் கிடைக்காது அப்படி அப்படிங்கிறாப்ல. வேற என்ன படிச்சாங்க சார் வேலை கிடைக்கும்? யார் சார் சொன்னது? அவர் அதுதான் இங்க பெரிய இது. அவரை ஒன்றும் இல்லை, பிஏ ஹிஸ்டரி மனப்பாடம் பண்ணி ஒரு வரலாறையும் வச்சுக்கிறது பெரிய விஷயம். அந்த டாக்டிக்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு கண்டிப்பா நல்ல இது கிடைக்கும். அவர் வந்து நிறைய நேரம் இருக்கு சார். அவர் வந்து ஒரு காலேஜில் பிஏ ஹிஸ்டரி அவரே சொல்றாரு இல்லையா, அவருக்கு நிறைய நேரம் இருக்கனால தான் அவருக்கு அந்த ஒரு பின்னோக்கி ஒரு இது இருக்கு. அவர் நிறைய டிஎன்பிசி, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத சொல்லுங்க. அவருக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு, அதுல நிறைய கேள்வி இருக்கு. தமிழும் ஹிஸ்டரியும் ஒழுங்கா படிச்சாலே நிறைய குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம், நிறைய 4 வரை நிறைய எக்ஸாம் இருக்கு. அதுல அவர் வெற்றி பெற வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு.
ஓகே சார், நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இறுதியாக ஒரே ஒரு காலம் மட்டும் அப்படின்னா சுருக்கம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து புவனேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சுருக்கமா உங்க கேள்வியை கேட்க முடியுமா? பிஇ சிஎஸ்சி படிச்சா என்ன மாதிரியான ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார்? பிஇசிஎஸ்க்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஹோப் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சர்க்கியூட் பிரான்ச்சில் இன்னைக்கு ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே கலந்துருச்சு. எப்படி வந்து ஆட்டோமொபைலில் டெக்னிக்கல் வந்துருச்சோ அதே மாதிரி எல்லா துறையிலையும் எல்லாமும் கலந்துருக்கு. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்றைக்குமே சாலிடான வேலைவாய்ப்பு இருக்குது. அது ப்ரோக்ராமிங்காகவும் கோடிங்காகவும் அதாவது ஃபுல் ஸ்டாக் சொல்லுவோம், டெவ் ஆப் சொல்லுவோம், நிறைய வேலைவாய்ப்பு ஏகப்பட்ட ஏரியாவில் இருக்குது. அவர் இப்போலேருந்தே அந்த துறை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கிட்டா மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது. நல்ல சார், நிறைவாக ஒரு காலருக்கு போயிடலாம். அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? சுருக்கமாக உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார், புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், உங்க பேர் சார்? சார், மோகன் பேரு. நல்ல சார், உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக கேட்கலாம் சார். சார், என்னோட வைஃப் வந்து 10 years பிஃபோர் இசிஇ முடிச்சிருக்காங்க, எலக்ட்ரானிக் பிஇ. ஓகே சார். அவங்க இப்ப மேற்கொண்டு படிக்கணும்னு விரும்புறாங்க. ஆர்எல்ஸ் ஜாப் போகணும்னா என்ன மாதிரியான ஜாப் போகணும்? பிகாஸ் ஆஃப் கல்யாணம் வந்து அவங்க இப்போ 10 yearsல வேலையில இல்ல, எந்த வேலைக்கும் போல. நோ இஷ்யூ சார். அவங்களுக்கு இப்போ பாப்பா இருக்காங்களா, குழந்தை இருக்காங்களா? ஆமா, 2 குழந்தைங்க இருக்காங்க சார். நான் என்னோட ஒரு கைண்ட்லி ரெக்வஸ்ட், அவங்க வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஓகே சார். அங்க நியர்பை கேம்பஸ்லேயே படிக்கலாம், புதுக்கோட்டை சரௌண்டிங்லேயே அவங்க படிக்கலாம். ஏன்னா அவங்க காரைக்குடி அழகப்பால இருக்கு சார். பண்ண சொல்லுங்க, காரைக்குடி அழகப்பால பண்ணலாம், நல்ல ஒரு கேம்பஸ். அதை பண்ணிட்டு அவங்க வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற இது, ஏன்னா மாஸ்டர் டிகிரி போயிட்டாங்க அவங்க. இப்போ அந்த செகண்ட் இயருக்கான ப்ராஜெக்ட் ஓரியன்ட் எடுத்து அவங்களே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். நியர்பை கேம்பஸ்லேயே போனால் அவங்களுக்கு அது இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் தொழில்நுட்பம் சார்ந்து ஐடி உங்களுக்கு ஓகே, அவங்க வெளியூர் போய் பார்த்தா இல்லை, மேக்ஸிமம் இப்போ ஒர்க் ஹோம் தான். அதனால் அந்த டெக்னிக்கல் ஓரியன்ட் கோர்சஸ் ஏதாவது அவங்க ஆட் ஆன் வேல்யூவாக பண்ணிக்கிட்டாங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது சார். அவங்க அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஓரியன்ட்லேயே அவங்க நிறைய ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். நல்ல சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு என்னுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் அதே மாதிரி நேருடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிச்சிங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய அரங்கத்திற்கு வந்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி, தேங்க்யூ. நேர்களே, இன்றைய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை 5 மணிக்கு வேறொரு தலைப்பில் வேறொரு புதிய விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.